விஜயோட வெற்றி அவங்க குடும்பத்துக்காக மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டு மக்களுக்காகன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவர் வீட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் எல்லாம் எதுக்கு உங்களுக்குன்னு கேட்டவங்களுக்கு, இப்ப ஃபுல்லா போலீஸும், மக்கள் கூட்டமே ஜாஸ்தியா இருக்கு. இவர் என்னதான் பண்ணிடுவாரு? இவரால எப்படிதான் ஜெயிக்க முடியும் நெனச்சவங்களுக்கெல்லாம் அவர் ஜெயிச்சும் காட்டிட்டாரு. யாரு நெக்ஸ்ட் தமிழ்நாடு சிஎம் கேட்டதுக்கு, பூஜா இங்க இருக்கிற விஜய காட்டியிருக்காங்க. அவருமே வெக்கத்துல சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. படத்துல முதலமைச்சரா நடிக்கலாம். ஒருவேளை நெஜத்துல முதலமைச்சர் ஆனா நிஜத்துல முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். த்ரிஷா காலையில அதாவது விடிய காலையில திருப்பதிக்கு போயிருந்தாங்க இல்லையா? அங்க இருக்கிற மக்கள் இவங்களுக்கு ரொம்பவே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உங்களோட வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. இவங்க முகத்துல அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் அங்க இருக்க கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்த அண்ணி, அடுத்த முதல்வின்னு சொல்லிட்டு இருக்காங்க. த்ரிஷாவோட அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளானா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் த்ரிஷாக்கு எப்படியாவது விஜயை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு மீடியால டாக்கா போயிட்டு இருக்கு. என்னதான் கருணாநிதி சிஎம் இருந்திருந்தாலுமே அவர் கூட இருக்கிற விஜய் போட்டோ இப்போ ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, நான் நினைச்ச பையன் இப்ப சிஎம்மா ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ரீல்ஸுமே இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால இன்னொரு ட்ரெண்டிங்கா பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் விஜய் இவங்க 2 பேருக்குள்ள யாருக்கு கம்பேரிசன்ல யாருக்கு ஜாஸ்தி ஓட்டு, யாருக்கு ஜாஸ்தியா விழுந்திருக்கு, இவங்க 2 பேர்ல யார் சிறந்த தலைவன் சொல்லிட்டு அதுவுமே பேச்சடைப்பில் ஒன்று போயிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்துல பாத்தீங்கன்னா, விஜயோட பையனான ஜோசப் விஜய் இப்போதைக்கு விஜய் பேரை, அதாவது அவர் இனிஷியலை எடுத்துட்டாராம். இவ்வளோ சந்தோஷமா நடந்துட்டு இருக்கும் போது ஏன் தான் பையன் அவங்க அப்பா கூட இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களோட கருத்தாவும் இருக்கு. என்னதான் விஜய் ஃபேன் நிறைய பேர் இருந்தாலுமே சங்கீதா கூட இருந்துதான் நல்லா இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவங்க பொண்ணுன்னா அவ்வளோ உயிரா, அவங்க இருந்ததா இன்னுமே நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் விஜய் இவங்க குடும்பத்தோட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சொல்ற கூட்டமும் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. 1000 தான் சில பேர் உட்கார்ந்தாலுமே விஜய் கூட உட்கார போறது யாருன்றது நமக்கு போக போக தான் தெரிய போகுது. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, விஜய் ஜெயிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.